கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதி சீக்கிரத்தில் வரப்போகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் வாழ்த்துவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவார் என்று நான் மனதார வாழ்த்துகிறேன். அப்படியே கர்த்தர் செய்வாராக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்து ஒரு வசனத்தை தியானித்து அதிலிருந்து ஒரு சில ஆலோசனைகளை கர்த்தரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆவியானவர் தாமே அதற்கேற்ற கிருபைகளை தருவாராக. இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம் அதனுடைய 5வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமேன். அல்லேலூயா. நல்ல அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கவலைகள், பாரங்கள், வேதனைகள், நெருக்கங்கள், பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள், கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள் என்று இங்கே பேதுரு அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ பாடுகள், பிரச்சனைகள் நிறைந்ததான இந்த உலக வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான பாரங்கள், வேதனைகள் மனுஷனுடைய வாழ்க்கையில் வருவதுண்டு. அந்த பாரங்கள் நம்மால் சுமக்க முடியாமல் இருக்கிற நேரத்தில், தாங்க முடியாமல் இருக்கிற நேரத்தில் யாரிடத்தில் போய் சொல்வோம் என்று தெரியாமல் நாம் இருக்கிறதான தவிக்கிற சில நேரங்கள் வாழ்க்கையிலே உண்டு. எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் உண்டு. அப்போது நம்ம என்ன செய்வோம் என்றால், என்னை விசாரிக்க யாருமே இல்லையே அப்படி என்று கலங்கி நிற்கிறதான அநேக தருணங்கள் உண்டு, எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு. அப்போது அந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கு தருகிறதான ஒரு வாக்குத்தத்த வசனம்தான், அவர் உங்களை விசாரிக்கிறவர். இயேசு உங்களை விசாரிக்கிறவர். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு இன்றைக்கு உங்களை விசாரிக்கிற தேவன். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிற தேவன். காலையில் விசாரிப்பார், மத்தியானத்தில் விசாரிப்பார், சாயங்காலத்தில் விசாரிப்பார், நடுராத்திரியில் விசாரிப்பார். எந்த நேரத்திலும் கர்த்தர் நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம என்ன செய்வோம்னா, நமக்கு அறிமுகமானவர்களிடத்தில் நம்ம விசாரிப்போம். அறிமுகமானவங்களை நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிப்போம், அப்படி தானே? இல்லைன்னா என்ன செய்வோம், ரொம்ப நெருக்கமானவங்க, ரொம்ப நம்ம உறவினர்கள், ரிலேஷன்ஷிப்பில் அப்படி ரிலேஷனில் இருக்கிறவங்களை நம்ம விசாரிப்போம், எப்படி இருக்கீங்க, என்ன ஏதுன்னு. இல்லைன்னா நண்பர்களை நாம் விசாரிப்பது உண்டு. இதுதான் மனுஷ வழக்கம். இந்த 3 விதமான காரியங்களை நாம் செய்வோம். நமக்கு தெரியாதவர்களை நம்ம விசாரிக்க மாட்டோம். எங்கேயாவது ஒரு பிரயாணம் போய் கொண்டிருக்கிறோம், வழியில் அநேகரை நாம் சந்திப்போம், பார்ப்போம். ஆனால் யாரையுமே நம்ம என்ன செய்ய மாட்டோம், விசாரிக்க மாட்டோம். எப்படி இருக்கீங்க, என்ன சாப்பிட்டீங்க, எங்கே போகிறீங்க, அப்படி யாராவது விசாரிப்போமா? இல்லை, விசாரிக்கிறது இல்லை. ஆனால் இதெல்லாவற்றுக்கு மேலாக கர்த்தர் நம்மை விசாரிக்கிற தேவன். இதில் மிக அதிகமாக கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை கர்த்தர் அதிகமாய் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. ஆகவே நெருக்கங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது, பிரயாசங்கள் வரும்போது இந்த உலக மனுஷங்க யாருமே விசாரிக்க மாட்டாங்க. நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது, திருப்தியாக இருக்கும்போது, ஆசீர்வாதமாக இருக்கும்போது நம்மை விசாரிக்க ஒரு கூட்டமே இருக்கும். மறந்து விட வேண்டாம். நம்மை சுற்றி எத்தனை சொந்த பந்தங்கள் இருந்தாலும், நண்பர்கள் இருந்தாலும், உற்றார் உறவினர்கள் இருந்தாலும் நாம் அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிறோமா? இந்த உலகத்தில் வசதி வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது, பணபலன் எப்படி இருக்கிறது, எல்லாம் பொருட்கள் எப்படி இருக்கிறது, அதை பார்த்து தான் இன்றைக்கு நம்மை விசாரிக்கிற கூட்டமும் இருக்கிறது என்பதை மறந்து விட வேண்டாம். ஆனால் இதெல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய கவலைகள், பாரங்களை விசாரிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. ஒரு மனைவியை ஒரு புருஷன் விசாரிக்கிறது உண்டு, அப்படி தானே? அதற்கு ஒரு எல்லை உண்டு. அது மாதிரி ஒரு பெற்றோர் பிள்ளைகளை ஒரு கரிசனையாக விசாரிப்பாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸை விசாரிப்பாங்க. அதெல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படி கேட்குறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு எல்லை
எல்லை இருக்கிறது இந்த உலகத்தில். ஆனால் எல்லாவற்றையும் கடந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விசாரிக்கிற தேவன். எல்லாம் ரொம்ப என்றைக்குமே பாடுகள், என்றைக்குமே வேதனை, என்றைக்குமே பிரயாசங்களில் இருக்கிறவங்கள உலகமே விசாரிக்காது. ஒரு தடவை விசாரிப்பாங்க, அதோட விட்டுட்டு போயிடுவாங்க. வாழ்க்கையில் இதுதான், இப்படியே தான், இனி அவ்வளவுதான் அப்படி என்று சொல்லி நம்ம விசாரிக்க யாருமே இருக்க மாட்டாங்க. உலகம் மனுஷனுடைய பார்வைக்கு அவன் விழுந்துட்டான், இனி அவனால் எழும்பவே முடியாது அப்படி என்று ஒரு முத்திரை குத்துவாங்க. ஆனால் இந்த நேரத்தில் நம்முடைய பாரங்கள், நம்முடைய துக்கங்கள், நம்முடைய கவலைகளை நம்மோடு கூட ஷேர் பண்ண ஒருவர் இருக்கிறார் என்றால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமேன், ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு வேதனையோடு இருக்கிறீங்களா தேவ பிள்ளைகளே? என்னை விசாரிக்க யாருமே இல்லையே, திடீரென்று எனக்கு இப்படி ஒரு போராட்டம், இப்படி ஒரு வேதனை, இப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு இப்படி வந்து விட்டது. இந்த நேரத்தில் எனக்கு என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள், ஈவன் பெற்றோர் கூட ஒருவேளை நம்மளை விட்டு தூரமாய் போகலாம். சொந்த பந்தங்கள், கூட பிறந்தவங்க, சகோதர சகோதரிகள் கூட இப்போது நாம் இருக்கிற நிலைமை சற்று மோசமாக இருக்குமானால் நம்மை விட்டு சற்று அகன்று தான் இருப்பாங்க. நம்ம விசாரிக்க மாட்டாங்க. ஏன்னா விசாரித்தா ஏதாவது கொடுக்க வேண்டியிருக்கும், ஏதாவது கேட்பாங்களோ, அப்படிப்பட்டதான இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி நம்மை விசாரிக்காமல் ஒரு கூட்டம் நம்மை விட்டு ஒதுங்கும் போது இன்று உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்கிற ஒரு காரியம், நான் உங்களை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறேன். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அன்பான தெய்வ பிள்ளைகளை? நெருக்கத்திலும், கண்ணீரிலும், கஷ்டத்திலும், பட்டினியிலும், அதாவது பயங்கரமான பலவீன நேரங்கள், கடன் பிரச்சனை, இப்படிப்பட்டதான பலவிதமான சூழ்நிலைகளில் உலகத்தாரால் நாம் வெறுக்கப்படுங்கிற ஒரு சூழ்நிலை வரும். அந்த நேரத்தில் ஒரு தேவ பிள்ளை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய கண்கள் பரலோகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அடுத்த வசனத்தில் நாம் பார்ப்போம் என்றால், வானத்தையும் பூமியை உண்டாக்குன கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எவ்வளவு விசுவாசமான ஒரு அறிக்கை என்று பாருங்களேன். இந்த நேரத்தில் மனுஷனை பார்க்காதுங்க. நம்ம கஷ்டத்தை, நம்ம நெருக்கத்தை, நம்ம பாரத்தை, நம்ம கவலைகளை ஷேர் பண்ணிக்கொள்ள இந்த உலகத்தில் யாருமே இல்லை. பிரியமான தேவ ஜனங்களே, பெற்றோர் கிடையாது, சகோதரங்க கிடையாது, சொந்த பெத்த பிள்ளைங்க கூட அதை ஷேர் பண்ணிக்கொள்ள இந்த நாட்களில் ஆயத்தமாக இல்லை. அப்படி இருக்கிற ஒரு தேவ பிள்ளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறது, நான் உங்களை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுவீங்க, நான் உங்களை விசாரிக்கிற தேவன், நான் உங்களை விசாரிக்கிற. நான் என்று சொல்லும்போது யார் அங்கே? இயேசு கர்த்தர் உங்களை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு உங்கள் கவலைகள், பாரத்தை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. அவர் மேல் வைத்துவிட நீங்கள் ஆயத்தமாக இருப்பீர்கள் என்றால் அவர் உங்கள் பாரங்களையும் உங்கள் கஷ்டங்களையும் சுமக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமேன். இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்று கலங்கி இருக்கிறீங்களா? யாரிடத்துல என் பாரத்தை கொஞ்சம் இறக்கி வைப்பேன், யார்கிட்ட சொல்லுவேன், யார்கிட்ட சொன்னால் ஆறுதல் கிடைக்கும்? இல்லை தேவ பிள்ளைகளை, எந்த உலக மனுஷன்கிட்டையும் சொல்லாதுங்க, யாரிடத்துலையும் சொல்லாதுங்க, ஃப்ரெண்ட்ஸ்கள்கிட்டையும் ஷேர் பண்ணாதுங்க, சொந்த பந்தங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணாதுங்க. நாம் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு இடம், எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதமாகிய அந்த கிறிஸ்துவனிடத்தில் மாத்திரம் நாம் நம்முடைய பாரங்களை இறக்கி வைப்போம் என்று அவர் ஒருவர் மாத்திரம்தான் சுமக்க தயாராக இருக்கிறார். வேறு யாருமே கிடையாது இந்த உலகத்தில். எப்பேற்பட்ட மனிதனாலும் நம்முடைய கஷ்டங்கள், நஷ்டங்கள், நம்முடைய வேதனைகளை பகிர்ந்து கொள்ள இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. சொல்லுவாங்க, ஐயோ அப்படியா அப்படி என்று கேட்டுவிட்டு போய்விடுவார்களே தவிர நம்மோடு கூட நம்முடைய பாரத்தை சுமக்கிற ஒருவர் இருப்பார் என்றால் அவர் இயேசு மாத்திரமே. ஆமேன், ஹல்லேலூயா. ஆகிய உலகத்தில் யாருமே சுமக்கலைன்னு சொல்லி கவலைப்படாதுங்க. சுமக்கவே மாட்டாங்க, ஷேர் பண்ணிக்கிடவே மாட்டாங்க, நம்ம பாரத்தை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் வசதி இருக்கட்டும், வாய்ப்புகள் இருக்கட்டுமே, கொஞ்சம் பண வசதி இருக்கட்டுமே, பொருள் வசதி இருக்கட்டுமே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதை ஷேர் பண்ண அநேகர் இருப்பாங்க. நம்முடைய ஆசீர்வாதத்தில் அதனுடைய ஆசீர்வாதங்கள் அதிகமாக இருக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தின் பலனை அனுபவிக்க, அதை பெற்றுக்கொள்ள, அதிலிருந்து சில அனுகூலங்களை ஷேர் பண்ண அநேகர் இருப்பாங்க. ஆனால் நம்முடைய பாரங்களை, கஷ்டங்களை, நெருக்கங்களை நாம் இறக்கி வைக்க வேண்டிய ஒரே இடம் கர்த்தருடைய பாதம் மாத்திரமே. ஹல்லேலூயா. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு அதை இறக்கி வைக்க நீங்கள் ஆயத்தமாக இருங்க. அவர் உங்கள் பாரங்களை சுமக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆமேன். இந்த செய்திக்குள்ளாக நான் போக விரும்புகிறேன். ஆமேன். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமேன், ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது, சங்கீதம் 8வது சங்கீதம் அதனுடைய 4வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது, மனுஷனை நீர் நினைக்கவும் அவனை விசாரிக்கவும் அவன் எம்மாத்திரம், நம்ம எல்லாம் ஒன்றுமே இல்லை,
பிரியமான தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய பார்வைக்கு நாமெல்லாம் ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஒன்றுமில்லாத நம்மளை அவருடைய இரத்தத்தினால் மீட்டெடுத்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றி கொண்டார் பாருங்க. அந்த ஆசீர்வாதம் தான். அது ஒன்று தான் நமக்கு இந்த உலகத்தில் மேன்மை பாராட்டாது. ஒன்று மாத்திரமே உண்டு, கிறிஸ்து மாத்திரம்தான் நமக்கு மேன்மை, இயேசு மாத்திரமே நமக்கு மேன்மை. ஆகவே மனுஷனை அவர் நினைக்கவும் அவனை விசாரிக்கவும் நம்ம எல்லாம் எம்மாத்திரம். எந்த மனுஷனை அவர் விசாரிப்பதற்கு ஏற்ற எந்த விதமான ஒரு திறமையும் நம்மிடத்தில் இல்லை. நம்மை அவர் விசாரிக்க ஒரே ஒரு காரணம், தன்னுடைய சொந்த இரத்தத்தினால நம்மை விலைக்கு வாங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொந்த இரத்தத்தினால் நம்மை மீட்டு அவருடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை விசாரிக்கிறது போல அது இந்த உலகத்தோடு நின்றுவிடும். ஆனால் பரம தகப்பன் அவர் விசாரிக்கிறது நின்று விடாது, கடைசி வரைக்கும். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன், அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மனுஷனை மாத்திரமா விசாரிக்கிறார் என்று சொன்னால் இல்லை. அவர் சங்கீதங்களின் புஸ்தகம் 65வது சங்கீதத்தின் அதனுடைய 9வது வசனத்தில் நான் பார்க்கும்போது அவர் பூமியை கூட விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதம் 65வது சங்கீதம் அதனுடைய 9வது வசனத்தை நான் வாசிக்கும்போது, தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர், வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மழைகளால் கரையை பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். அப்போ அந்த 9வது வசனத்தில் தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். ஆமென், ஹல்லேலூயா. பூமியை விசாரித்து பூமிக்கு தாம் தன்னுடைய சிருஷ்டியாகிய அந்த பூமியை விசாரித்து அந்த பூமியை செழிப்பாக்குறதற்காக மழையை அவர் வர்ஷிக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதற்கு வாயில்ல பேச, ஆனால் அந்த சிருஷ்டி கூட கர்த்தரை துதிக்கும். ஹல்லேலூயா. மிருக ஜாலங்கள் கர்த்தரை துதிக்கும், பறவைகள் கர்த்தரை துதிக்கும். ஹல்லேலூயா. காட்டு புஷ்பங்கள் கர்த்தரை துதிக்கும். அதெல்லாம் கவலைப்படுகிறதே இல்லை. கர்த்தருடைய சிருஷ்டிகளில் கவலைப்படுகிறது மனுஷன் மாத்திரம்தான் கவலைப்படுகிறான். உண்ணவும் உடுக்கவும் உடைக்காகவும். ஆண்டவரை கேட்குறார் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் நான் வாசிக்கும் போது, எதற்கு நீங்கள் கவலைப்படுகிறீங்க? காட்டு புஷ்பங்களை பாருங்கள், அதை நான் உடுத்து வைக்கிறேன் அல்லவா. காகங்களை கவனித்து பாருங்கள், அது உழைக்கிறதில்லை, நூற்கிறதில்லை, அது சேர்த்து வைக்கிறதில்லை, அதை கூட நான் பிழைப்பூட்டுகிறேனே. அப்போ உன்னையும் என்னையும் உங்களையும் என்னையும் கர்த்தர் அதிகமாய் பிழைப்பூட்டுவார் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விட நாம் ஆயத்தமாகும் போது அவர் அதை சுமக்க ஆயத்தமாயிருப்பார். நம்ம ஃப்ரீ ஆயிடுவோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிற தேவன், காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன், பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிற தேவன், மனுஷனை அவர் எவ்வளவு அதிகமாய் நம்மை அவர் நேசித்து தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி நம்மை உருவாக்கினார் அல்லவா. அப்படிப்பட்ட தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் அதிகமாய் செய்வார். ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணீரை துடைக்கிற ஒரு கரம் இயேசுவின் கரம் மாத்திரமே. ஹல்லேலூயா. நாம் கதறி எழும்போது நம்மை மார்போடு அணைக்கக்கூடிய ஒரு கரம் உண்டுன்னா அது இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கே பாரத்தோடு கவலையோடு வேதனையோடு தாங்க முடியாத வேதனையோடு இருக்கிற தேவ பிள்ளைகளே, யார் என்னை விசாரிப்பார் என்று நீங்கள் கதறி கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்காக ஒருவர் இருக்கிறார், அவர் தான் கிறிஸ்து இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனை மாத்திரமல்ல, அவர் உருவாக்கின அத்தனை படைப்புகளையும் அவர்களை விசாரித்து அதற்கு தேவையெல்லாம் சந்திக்கிறார், ஆகாரம் கொடுக்கிறார். அதாவது ஈவன் பூமிக்கு கூட அது விசாரித்து அது வறண்டு போயிருந்த அதற்கு மழையை கொடுத்து அதை செழிப்பாக்கி அதன் பயிரை என்ன செய்கிறார்? விளைய பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவ்வளவு கேர்ஃபுல்லாக கர்த்தர் இருக்கிறார் என்றால் நம்மை அதற்கு அதிகமாய் நம்மை நடத்துவார் அல்லவா. ஆகவே ஒருவரும் கவலைப்பட வேண்டாம். இந்த தேவன் நம்மை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக கர்த்தர் நம்மை விசாரிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் விசாரிக்கிறவரானபடியால் கவலைகளை எல்லாம் அவர் மேல் நாம் வைத்து விட வேண்டும். அப்போது முதலாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 11வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனத்திலே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென், ஹல்லேலூயா. முதலாவதாக கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் விசாரிக்கிற தேவன். அவர் நம்ம பாரங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைப்பதற்காக அவர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு வாருங்கள் என்று கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. உங்களை என்னையும் பார்த்து கர்த்தர் வாருங்கள். இன்றைக்கி கவலையோடு பாரத்தோடு இருக்கிறவங்களை யாராவது நீங்கள் பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டு யாராவது கூப்பிடுவாங்களா? இல்லை. மனுஷனை நான் நம்பவே முடியாது. எந்த மனுஷனும் அதை ஷேர் பண்ணவோ நம்மோடு கூட நேரத்தை செலவிடவோ யாருமே இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் கூப்பிடுகிறார், வாருங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, சந்தோஷமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று கர்த்தர் கூப்பிடலை. ஹல்லேலூயா. நன்றாக கவனித்துக்கொள்ள, வருத்தப்பட்டு, வருத்தம்
அவ்வளோ வேதனையில் இருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. இளைப்பாறக்கூடிய ஒரே இடம் இயேசுவின் சமூகம் மாத்திரமே. அல்லேலூயா. அவர் கூப்பிடுகிற அந்த சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆகவே நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது நாம் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். கர்த்தர் நம்மை அழைக்கிறார்கள். அல்லேலூயா. வாருங்கள், இளைப்பாறுதல் தருகிறேன், வாருங்கள் என்கிற அந்த சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்திற்கு செவியை சாய்ப்போம் என்றால் கண்டிப்பாக நம்முடைய பாரங்களை அவர் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறார். ரெண்டாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. அவருக்கு இன்றைக்கி அநேகர் சொல்லுவாங்க, எல்லாம் அவருக்கு தெரியுமே, நமக்கு இன்னது தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறாரே. அல்லேலூயா. நமக்கு எல்லாம் தேவை என்று அவருக்கு தெரியும். அல்லேலூயா. எல்லாம் தெரியும், ஆனால் நாம் சொல்ல வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஆமேன். அல்லேலூயா. ஒரு படிக்கிற பையன் ஸ்கூலில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், டீச்சருக்கு தெரியும் நல்லா படிப்பான் என்று சொல்லி அவனை அப்படியே விட்டு விட மாட்டாங்க. அவன்கிட்டையும் கொஸ்டின் கேட்பாங்க. அவன் கொஸ்டின் கேட்டு அவன் ஆன்சர் பண்ணினா தான் அவன் படிக்கிற பையன் என்பது என்ன செய்யும் தெரியும். அவனையும் வாசிக்க வைப்பாங்க. அவனுக்கு வாசிக்க தெரிந்தாலும் அவனை என்ன செய்வாங்க, வாசிக்க வைப்பாங்க. அவனும் மற்ற பிள்ளைகளைப் போல எழுத வேண்டும், வாசிக்க வேண்டும், மனப்பாடம் பண்ண வேண்டும், எல்லாம் செய்ய வேண்டும். செய்தால் தான் அவன் படிக்கிற பையன். அல்லேலூயா. அது மாதிரி கர்த்தருக்கு தெரியும், நம்முடைய எல்லா காரியங்களும் அவருக்கு தெரியும். ஆனாலும் நாம் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். முதலாவதாக அவர் நம்மை அழைக்கிறார். அவருடைய அழைப்பின் சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். ரெண்டாவதாக அவர் அவரோடு கூட நாம் பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லாம் அவருக்கு நம்ம என்ன செய்ய வேண்டுமா, தெரியப்படுத்த வேண்டுமா. இப்போ அதுதான் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 4வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமேன். அல்லேலூயா. ரெண்டாவதாக கர்த்தர் விரும்புகிறது தெரியப்படுத்த வேண்டும். எனக்கு சொல்லுங்க, எனக்கு அறிவியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். என்னிடத்தில் பேசுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எத்தனை நேரம் கர்த்தரோடு கூட பேசுகிறோம், எத்தனை நேரம் மற்ற ஜனங்களோடு ஃப்ரெண்ட்ஸுங்களோடு நம்ம நேரத்தை நம்ம செலவிடுகிறோம். எந்த ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நம்ம பேசினாலும் நம்முடைய பாரங்கள் அதோ அந்த நேரத்துக்கு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் ஆனது மாதிரி நமக்கு தோன்றினாலும் ஆண்டவரிடத்தில் கிடைக்கிற அந்த இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்காது. அல்லேலூயா. ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொன்னீங்கன்னா அது இன்னொரு காதுக்கு போகும், அது இன்னொரு காதுக்கு போகும், அது அப்படியே அது விரிவடைந்து அத்தனை ஜனங்களுடைய காதுக்கும் போகும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆனால் கர்த்தரிடத்தில் நீங்கள் தெரியப்படுத்தினீங்கன்னா அது வெளியில் எந்த மனுஷனுக்கும் அவர் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. அவரே நம்முடைய பரிகாரி. ஆமேன். அல்லேலூயா. அவர் நமக்கு வேண்டியவைகளை எல்லாம் செய்வார். அல்லேலூயா. ஆகவே நாம் கர்த்தருக்கு தெரியப்படுத்த வேண்டும். அன்னாளுக்கு தேவை ஒரு குழந்தை தேவை. அல்லேலூயா. அன்னாளுக்கு ஒரு பிள்ளை தேவை. அவர் நேரடியாக ஆண்டோடைய சமூகத்தில் போகிறார். ஆண்டோடைய சமூகத்தில் போய் அதை தெரியப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஏலி ஆசாரியனுக்கு கூட தெரியல, அவள் என்ன வெறித்திருக்கிறாள் என்று சொல்லுகிறார். ஆனால் அவளுடைய ஹிருதயத்தை அவள் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்கிறாள், ஊற்றி ஒரு வேண்டுதலை, ஒரு விண்ணப்பத்தை ஆண்டோடைய சமூகத்தில் தெரியப்படுத்துகிறாள். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போது ஆண்டோடையத்தில் தெரியப்படுத்துவதற்கு 2 வே இருக்கிறது, 2 வழி கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். ஒன்று ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம், இன்னொன்று வேண்டுதல். இந்த ரெண்டு நாளும் நாம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. ஒன்று ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம், நாம் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஜெபத்தினால் ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். இன்னொன்று வேண்டுதலினால் ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். வேண்டுதலின் விண்ணப்பங்கள், இதனால் நாம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். அந்நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் வேண்டுதல் பண்ணினால், விண்ணப்பம் பண்ணினா, அவள் வாயினால் அவள் செபிக்கல, உதடு அசைந்ததை தவிர சத்தம் வெளியே வரல. அவளுடைய இருதயம் வேண்டுதல்னாலும் விண்ணப்பத்தினாலும் நிறைந்திருந்தது. கர்த்தர் அதை கேட்டார். அவள் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து கேட்ட விண்ணப்பத்தின்படி கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். அவள் சமாதானத்துடைய அப்புறம் அவள் கண்ணீரோடு கவலையோடு இருக்கல. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, தேவ சமூகத்திலே போய் கர்த்தருடைய ஆலயத்திலே அதிகமாய் கர்த்தருடைய ஆலயத்திலே போய் நம்முடைய பாரங்களை யாருக்கும் தெரியாமல் சத்தம் போட்டு ஜெபிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லவே இல்லை. நமக்கும் தேவனுக்கும் தெரிந்தால் போதும், வேற யாருடைய காதுக்கும் அது கேட்க வேண்டாம். நாம் வேண்டுதல்னால் கர்த்தருக்கு நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற உனக்கு, அந்தரங்கத்தில் அழுகிற உனக்கு வெளியரங்கமாய் கர்த்தர் பதில் அளிப்பார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ ரெண்டாவதாக கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. எந்த மனுஷனுக்கும் தெரியப்படுத்தாதுங்க. 2 வழியில் தெரியப்படுத்துங்க. ஒன்று ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால தெரியப்படுத்துங்க. ரெண்டாவதாக
கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். வேண்டுதல் அல்லது விண்ணப்பங்களோடு கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். மூன்றாவதாக என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்றால், சங்கீதம் 55வது சங்கீதம் 22வது வசனம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஆமென், அல்லேலூயா. மூன்றாவதாக அவருடைய மேல் பாரத்தை வைத்து விடுங்கள், அவருடைய சமூகத்தில் பாரத்தை வைத்து விடுங்கள். அல்லேலூயா. நாமே சுமந்தா நம்மால் சுமக்க முடியாது. நம்முடைய பாரத்தை இறக்கி வைக்கிற ஒரு இடம் கர்த்தருடைய சமூகம் மாத்திரமே. ஆமென். அன்னாள் கர்த்தருடைய சமூகத்தில் இறக்கி வைத்தாள். அவள் திரும்பி போகும்போது மிகுந்த மிகுந்த சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு திரும்பி போனாள். இன்றைக்கு கர்த்தர் நம்மை கூப்பிடுகிறார். கர்த்தர் மேல், என் மேலே உங்கள் பாரத்தை வைத்து விடுங்க, நான் உங்களை ஆதரிக்கிற தேவன். ஆமென். சந்தோஷமாக இருக்கிறவங்களே, ஆசீர்வாதமாக இருக்கிறவங்களே என்னிடத்தில் வாங்க நான் ஒரு கூப்பிடல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று கூப்பிடுகிற கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவர் அண்டையிலே முதலாவதாக வர வேண்டும். ரெண்டாவதாக அவரிடத்தில் நாம் எல்லாவற்றையும் நாம் தெரியப்படுத்த வேண்டும். ஒன்று கூட மறைக்கக்கூடாது. கர்த்தரிடத்தில் ஒன்றும் மறைக்கக்கூடாது. ஏன்னா அவருக்கு எல்லாம் தெரியும். அல்லேலூயா. ஆனால் நம்ம சொல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறபடியால் நாம் எல்லாவற்றையும் அவரிடத்தில் மனம் திறந்து ஒரு தகப்பனிடத்தில் பேசுவது போல் நாம் எல்லாம் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தருக்கு தெரியப்படுத்த வேண்டும். மூன்றாவதாக எல்லாவற்றையும் அவர் மேல் நாம் வைத்து விட வேண்டும், வைத்து விட பழக வேண்டும். இதை ரெண்டும் செய்துவிட்டு வைத்து விடாமல் இருந்தோம் என்றால் நம்முடைய பாரத்தை நாம் தான் சுமக்க வேண்டும். எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு முறை ஒரு வயதான தாயார் காய்கறி வியாபாரம் செய்கிறவர்கள் மிகுந்த பெரிய சுமையோடு அவர்கள் ரோட்டு ஓரமாக நடந்து போய் கொண்டு இருக்கிறாங்களாம். அவர்கள் ரொம்ப சுமையோடு, தாங்க முடியாத பெரிய சுமையோடு தலையிலே அந்த சுமடை வைத்து விட்டு நடந்து போய் கொண்டு இருக்கிறாங்களாம். அப்போது காரில் ஒருத்தர் அந்த வழியாக போய் கொண்டு இருக்கிறாராம். அவருக்கு இந்த தாயாரை பார்த்தோன்னா ரொம்ப வயசான தாய், ஐயோ தள்ளாடி தள்ளாடி இந்த பெரிய சுமையை சுமக்கிறாங்களே என்று சொல்லி அவர் என்ன செய்தார், அந்த அம்மா கிட்ட போய் அந்த கார் பிரேக் போட்டு நிறுத்தி, பாட்டி நீங்கள் எங்கே போகிறீங்க, உங்களுக்கு எங்கே போகணும் அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அந்த தாயார் சொன்னாங்களாம், அந்த பாட்டி சொன்னாங்களாம், தம்பி எனக்கு இந்த சந்தை வரைக்கும் போகணும், அந்த மார்க்கெட்டில் இந்த காய்கறிகளை கொண்டு போய் விற்று அதை வைத்து தான் நான் ஜீவனம் பண்ணி கொண்டு இருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கிறதப்பா, என்னால் நடக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, எப்படி போய் சேருவனோ தெரியல என்று சொன்னாங்களாம். உடனே அந்த சகோதரர், ஏறுங்க என் காரில் ஏறுங்க என்று சொல்லி பேக் டோரை திறந்து கொடுத்தாரா, நீங்கள் ஏறுங்க, நான் உங்களை அந்த மார்க்கெட்டில் கொண்டு இறக்கி விடுகிறேன் என்று சொல்லி காரில் ஏற்றினாரா. இந்த தாயார் சந்தோஷமாக காரில் ஏறினாங்களாம். வண்டி புறப்பட்டது. வண்டி புறப்பட்டு போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த டிரைவர் வண்டியை ஓட்டிக்கொண்டே இருக்கிறார். அவர் திரும்பி பார்க்கவே இல்லையா. இந்த பாட்டி என்ன செய்தாங்க தெரியுமா, அந்த பாரத்தை அப்படியே தலையில் வைத்து கொண்டே காரில் பிரயாணம் பண்ணினாங்களாம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது வண்டி போய்கொண்டே இருக்கிறது. ஏகதேச மார்க்கெட்டு கிட்ட போனோடனே அந்த டிரைவர் திரும்பி பார்க்குறாராம். பார்த்த உடனே அவர் அதிர்ச்சிக்குள்ளானாராம். ஐயோ பாட்டி, உங்களை நான் காரில் ஏற்றுனது எதுக்கு, உங்கள் பாரத்தை இறக்கி வைப்பதற்காக தானே நான் ஏற்றினேன், நீங்கள் ஏன் இப்படி தலையிலே சுமந்து கொண்டு இருக்கிறீங்க என்று அவர் ஆச்சரியத்தோடு கேட்டார். அவங்களுக்கு தெரியலை அந்த காரில் அந்த பாரத்தை இறக்கி வைக்கணும் என்று தெரியலை. அல்லேலூயா. குறிப்பிட்ட இடம் வந்தபோது அவர் இறக்கி விட்டாராம். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகள், இன்றைக்கு நம்மில் அநேகர் இப்படி தான் இருக்கிறோம். நமக்கு ஒரு கண்மலை இருக்கிறது, நமக்கு பாரத்தை இறக்கி வைக்கக்கூடிய ஒரு தேவ சமூகம் இருக்கிறது, நமக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார் என்பதை நாம் சில நேரங்களில் மறந்து போகிறோம். அப்படியே பாரத்தை அவர் நம்ம கூப்பிடுகிறார், போகிறோம், தேவ சமூகத்தில் போகிறோம், போயிருந்து நன்றாக ஆராதிக்கிறோம், எல்லாம் கேட்டு அந்த 2 hours or 3 hours அந்த இடத்துல நாம் இருக்கும்போது ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் வருகிறது. திருப்பி அந்த பாரத்தை இறக்கி வைத்து விட்டு அப்படி வருகிறதான அந்த நிலைமையில் இல்லை, திருப்பி அதை என்ன செய்கிறோம், அப்படியே தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு வருகிற அனுபவம் இல்லை. அல்லேலூயா. பாரத்தை இறக்கி வைத்தால் தான் விடுதலை. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லாவிட்டால் அந்த பாரத்தை நம்ம தான் திருப்பி சுமக்க வேண்டி இருக்கும். அப்படி சுமந்து கொண்டு இருப்போம் என்றால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓடி முடிக்க முடியாது. பாரங்களோடு ஓடினால் நம்மால் ஓட முடியாது. நாம் பாதியில் தான் நின்று விடுவோம். ஐயோ இப்படி பாரமா, இவ்வளவு வேதனையா. அல்லேலூயா. ஒரு சின்ன பாரம் கூட நம்மை கீழே தள்ளிவிடும். ஆமென். நம்முடைய இலக்கை நோக்கி நாம் பயணிக்க முடியாமல் நம்மை அந்த பாரம் நம்மை அமிழ்த்தி விடும். ஆகவே எந்த கவலை இருக்கட்டுமே, உலகத்தில் என்ன பாரம் இருக்கட்டுமே, என்ன இருக்கட்டும், எந்த கஷ்டம் இருக்கட்டுமே, எதுவானாலும் என்கிட்ட வாங்க என்று கூப்பிடுகிறார் அல்லவா, அந்த தேவ சமூகத்திலே இறக்கி வைக்க நாம் பழகினவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமானது. நாம் சத்தத்துக்கு கீழ்ப்படியலாம்,
சத்தத்தை கேட்டு அவர் சமூகத்திலே போகலாம், அவருக்கு எல்லாவற்றையும் நம்ம தெரியப்படுத்தலாம். ஆனால் நாம் இறக்கி வைக்கவில்லை என்றால் நம்முடைய பாடு பரிதாபம். ஹல்லேலூயா. திருப்பி நாம் அந்த சுமையை சுமந்து கொண்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆகவே இன்றைக்கு ஒன்றை நாம் நினைத்து கொள்ள வேண்டும், அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்ம அவருடைய சமூகத்திலே அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு எல்லாவற்றையும் தெரியப்படுத்தி அவர் சமூகத்திலே நம்முடைய பாரங்களை நாம் இறக்கி வைக்கும்போது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று நாம் பார்ப்போம் என்றால், முதலாவதாக நமக்கு சமாதானத்தை கத்த தருவார்கள். ஹல்லேலூயா. அந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, பிலிப்பியர் 4:7, அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எப்படி நம்முடைய சிந்தனைகளை கூட காத்துக்கொள்ளும், நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ளும். பாடுகள் பிரயாசங்கள் வரும்போது இருதயம் சோர்ந்து போகும், சிந்தனைகள் சிதறடிக்கப்படும், என்ன செய்யலாம் என்று இருக்கும். அதான் கர்த்தரை அறியாத மனிதர்கள் தற்கொலைக்கு நேராக போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு பாரத்தை இறக்கி வைப்பதற்கு இடமில்லை. அல்லேலூயா. விக்கிரகங்களுக்கு முன்பாக பாரத்தை இறக்கி வைத்தால் அது என்ன செய்யும்? அதே ஒரு பாரம், விக்கிரகமே ஒரு பாரம், அதையே மனிதன் தூக்கி சுமையாக தூக்கி கொண்டு போ. தெய்வமே சுமையாக இருக்கும்போது அந்த சுமையாக இருக்கக்கூடிய தெய்வம் மனிதனுடைய சுமையை எப்படி சுமக்க முடியும்? ஆமேன். அல்லேலூயா. ஆகவேதான் இயேசுவை அறியாத ஜனங்கள் போராட்டங்கள், பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் வாழ்க்கையில் வரும்போது இனி இந்த உலகத்தில் என்னால் வாழவே முடியாது என்று சொல்லி தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் ஒரு தேவ பிள்ளைக்கு பாரத்தை இறக்கி வைக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே இல்லை, என்னால் முடியலை, இந்த பாரம் என்னால் முடியலை, இதோட நான் உலக வாழ்க்கையை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று யாராவது நினைத்து கொண்டு இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார். ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். நமக்கு ஒரு நல்ல சமாரியன் இருக்கிறார். ஹல்லேலூயா. காயங்கட்ட ஒரு நல்ல சமாரியன் இருக்கிறார். பாரத்தை இறக்கி வைக்க நல்ல ஒரு சமாரியன் இருக்கிறார். அவர் நம்ம கூப்பிடுகிறார். நான் இருக்கிறேன், நான் உங்களை விசாரிக்கிறேன் அல்லவா, என்கிட்ட வாங்க, உங்கள் பாரத்தை எல்லாம் என் மேலே இறக்கி வைங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு சமாதானம் தருவேன். உங்கள் சிந்தனை மண்டலங்களில் ஒரு சமாதானம் உண்டாகும். சிந்தனையை சிதறடிக்கிற பொல்லாத பிசாசின் சக்திகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களை விட்டு முற்றிலுமாக நீங்கி போவதை நீங்கள் உணர்வீர்கள். அந்த தேவ சமாதானம் நம்மிடத்திலே வர வேண்டும். அந்த உன்னதமானவருடைய சமாதானம் வரும்போது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம். ஒரு மருத்துவர் ஒரு ஆலோசனை தான் தரலாமே தவிர சமாதானத்தை தர முடியாது. சமாதான காரணர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆகவே என்னதான் போராட்டம் இருக்கணுமே, ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு கிறிஸ்தவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டிய ஒரே ஒரு இடம் இயேசு மாத்திரமே. ஆமென். ஆகவே பாரங்களை இறக்கி வைங்க, அவரிடத்திலிருந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவதாக நம்முடைய பாரத்தை இறக்கி வைக்கும்போது நமக்கு என்ன உண்டாகும் என்று சொன்னால், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தில் நான் வாசிக்கும்போது மோசையை பார்த்து கர்த்தர் சொல்வார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். மோசே அங்கலாய்த்த சமயம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்காக ஜனங்கள் ஒவ்வொரு நேரத்திலும் கர்த்தரை முறுமுறுத்து பாவம் செய்து தேவ அன்பை விட்டு தூரம் போகும்போது மோசே தனி மனிதனாக ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறார். ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் என்று நிற்கும்போது கர்த்தர் மோசையை பார்த்து சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அல்லவா. இன்றைக்கு கர்த்தர் மேல் பாரத்தை இறக்கி வைக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஆமென். எந்த இடத்துல நீ பயணித்துக் கொண்டிருக்கிறாய், எப்பேற்பட்ட வேதனை, எப்பேற்பட்ட நெருக்கம், எப்பேற்பட்ட கண்ணீர், எப்பேற்பட்ட நிந்தனைகள், அவமானங்கள்ல அப்படி சூழ்ந்திருக்கிறீங்களா? இல்லை, ஆண்டவருடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஹல்லேலூயா என்பதை மறந்துவிட வேண்டாம். கர்த்தருடைய சமூகம் உனக்கு முன்னும் பின்னுமாக செல்லும் என்றார். அவர் உனக்கு இளைப்பாறுதலை தர வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பகலிலே மேக ஸ்தம்பமாய் கூட இருந்த தெய்வம், ராத்திரியிலே அக்கினி ஸ்தம்பமாய் கூட இருந்த தெய்வம், இந்த நாளிலே உங்களுக்கு பகல் காலத்திலே அவர் எப்படி இருப்பார்? மேக ஸ்தம்பமாய் இருப்பார். காலத்திலே அக்கினி ஸ்தம்பமாய் உங்களோடு இருப்பார். உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா சத்துருடைய கோட்டைகளை அந்த அக்கினி சுட்டெரித்து விடும். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்வீங்க அன்பான தெய்வ பிள்ளைகளே? அப்போது இரண்டாவதாக இந்த ஆண்டுடைய சமூகத்திலே பாரத்தை இறக்கி வைக்கிற ஒரு தெய்வ பிள்ளைக்கு கர்த்தருடைய சமூகம் முன்பாக செல்லும். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு இளைப்பாறுதலும் கிடைக்கும். ஆமேன். அல்லேலூயா. கடைசியாக இனி ஒரே ஒரு வார்த்தை கூட சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 55:22வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, கர்த்தர் மேல் பாரத்தை வைக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். அடுத்து மற்ற ஜனங்களுக்கு முன்பாக தள்ளாடி போக விட மாட்டார். இன்றைக்கு கூனி குறுகி ஏதோ ஒரு விஷயத்தில் நாலாபுறங்களிலும் மனுஷங்க சூழ்ந்து நம்மளை என்ன செய்கிறாங்க? நெருக்குறாங்க. இன்றைக்கி உலக வாழ்க்கையில் பல விதமான வேதனையினால் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? வேதனைப்பட்டு ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக சில பாடுகள்
இந்த வாழ்க்கையில் வருவது சகஜம். ஆனால் அந்த சூழ்நிலையில் ஜனங்கள் நெருக்கம் இருக்கிறதல்லவா, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்குகிறதான அனுபவம். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்துக்குள்ளே இருக்கிற தேவ பிள்ளையே, ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள். உன்னத பாட்டிலே மணவாளன் சொல்லும்போது, முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். ஆமேன், அல்லேலூயா. நாலா பக்கமும் நெருக்கப்பட்டு முட்கள் குத்தி கொண்டிருக்கிற அனுபவத்தில் இருந்தீங்கன்னா நீதான் கர்த்தருக்கு பிரியமானவள், நீதான் கர்த்தருக்கு பிரியமானவன். ஆமேன். ஆகவே மறந்து விடாதுங்க, இந்த கர்த்தர் உங்களை ஆதரிப்பார், தள்ளாட விட மாட்டார். இன்றைக்கு உலக பார்வைக்கு, மனுஷனுடைய பார்வைக்கு தள்ளாடுகிறது போன்ற அனுபவம் காணப்படும். ஆனால் என்றைக்கும் இந்த தள்ளாடுதல் இல்லை. ஏனென்றால் நம்முடைய பாரத்தை எல்லாம் அவர் மேல் நாம் வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. நம்மை விசாரிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் என்றைக்கும் பார்த்து கொண்டு அமைதியாக இருப்பார் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அல்லேலூயா. மனுஷனுடைய நிந்தனைக்கும் மனுஷனுடைய தூஷணங்களுக்கும் கர்த்தர் என்றைக்கும் நம்மளை ஒப்பு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. என்றைக்கும் இந்த நிலைமை அல்ல, என்றைக்கும் இந்த கஷ்டம் அல்ல, என்றைக்கும் இந்த நெருக்கம் அல்ல, என்றைக்கும் இந்த உபத்திரவம் அல்ல, என்றைக்கும் ஒன்றுமே இல்லை என்கிறதான அனுபவம் இல்லை. கர்த்தர் நம்மை விசாரிக்கிற தேவன். ஆமேன், அல்லேலூயா. ஒரு பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சி அதை செழிப்பாக்குகிறார் என்றால், ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் வறண்டு போய் இருக்குமானால், விடாய்த்து போய் இருக்குமானால், தண்ணீரற்ற நிலத்தை போல இருக்குமானால், நம்மை விசாரித்து நம்மை செழிப்பாக்குகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அதை விசுவாசியுங்கள். கர்த்தர் அப்படியே உங்களை நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. அன்பான தெய்வ பிள்ளைகளை, அப்போது அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். மனுஷனிடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று விரும்பாதீங்க. கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை எல்லாம் வைங்க. கர்த்தர் கூப்பிடும்போது நீங்கள் என்ன செய்யுங்க, அவருடைய சமூகத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூப்பிடுகிற சத்தத்திற்கு கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் அவருடைய மேல் இறக்கி வைங்க, அவருடைய பாதத்தில் இறக்கி வைங்க. திருப்பி எடுக்காதீங்க. கர்த்தர் உங்கள் பாரத்தை சுமக்க அவர் இன்றைக்கு அவளோடு 2 கரங்களை நீட்டி அவர் அவளோடு கூப்பிடுகிறார். நாம் இறக்கி வைக்க நாம் தாமதமாகும் போது தான் அவரும் தாமதிக்கிறார். அல்லேலூயா. நாம் அவருடைய சமூகத்தில் இறக்கி வைப்போம். அவர் அவளோடு நம்முடைய சுமைகளை, நம்முடைய பாரங்களை ஏற்றுக்கொண்டு நம்மை சமாதானத்தோடு அவர் அனுப்ப அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நமக்கு சமாதானத்தை தருவார். அவருடைய சமூகம் நமக்கு முன்னும் பின்னுமாக செல்லும். அது மாத்திரமல்ல, அவர் நம்மை ஆதரிக்கிற தேவன். நம்மை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். ஆமேன், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் அப்படியே கண்களை மூடுவோமா? ஆமேன், ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இதோட என் வாழ்க்கை முடிந்தது, இதோட என் வாழ்க்கையை நான் முடித்துக்கொள்ளப் போகிறேன் என்று உலக ஜனங்களைப் போல எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? இனி இதிலிருந்து என்னால் எழும்ப முடியாது, இந்த விஷயத்திலிருந்து நான் எப்படி மீண்டு வருவேன், இத்தனை லட்சம் கடன் இருக்கிறது, இத்தனை கோடி கடன் இருக்கிறது, நான் என்ன செய்வேன், பிள்ளைகளுடைய காரியங்களுக்காக நான் என்ன செய்வேன், அப்படி ஏங்கி புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? இன்று உங்களை விசாரிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். நீ உன்னுடைய வாழ்க்கையை முடித்துக்கொள்ள வேண்டியவள் அல்ல, முடித்துக்கொள்ள வேண்டியவன் அல்ல. அல்லேலூயா. உன்னை விசாரிக்கிற ஒரு கர்த்தர் இருக்க. 2 கரத்தை நீட்டி அவர் உன்னை கூப்பிடுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னண்டைக்கு வா, உன்னுடைய பாரங்கள், உன்னுடைய கவலைகள் எல்லாம் என் மேலே வச்சுக்கப்பா, நான் சுமப்பேன். இந்த உலகத்தில் ஒருத்தருமே சுமக்க மாட்டாங்க. கணவனால் சுமக்க முடியாது, மனைவியால் சுமக்க முடியாது, பெற்ற பிள்ளைகளால் சுமக்க முடியாது, பெற்றோர்களால் சுமக்க முடியாது. ஆனால் ஒருத்தர் கூப்பிடுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் மேல் உங்கள் பாரத்தை எல்லாம் வைங்க. பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். வேத வசன அடிப்படையில் நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அன்பான தெய்வ பிள்ளைகளை, அப்படியே வேத வசனங்களை விசுவாசிங்க. கர்த்தர் மேல் எல்லாவற்றையும் நீங்கள் வைத்து பாருங்களேன். அதுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சமாதானம், மெய்யான சமாதானத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு வாசல் அடைபட்டு போனது என்று கவலையோடு இருக்கிறீர்களா? ஒரு வாசலை சத்துரு அடைக்கும் போது, அல்லது ஒரு வாசலை மனிதன் அடைக்கும் போது 7 வாசல்களை திறக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன். அப்படியே விசுவாசியுங்கள். கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக ஹல்லேலூயா, நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக ஒரு அன்னாளை போல ஊற்றுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தருக்கு நேராக நம்முடைய கண்களை நாம் ஏறப்போம். அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். எந்த மனுஷனும் விசாரிக்கவில்லை என்று ஒரு கிறிஸ்தவ தேவ பிள்ளை, ஆவிக்குரிய தேவ பிள்ளை இனிமேல் நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. ஐயோ, அவங்க என்ன விசாரிக்கலையே, இவங்க என்ன விசாரிக்கலையே, என் சகோதரி என்ன விசாரிக்கலையே, என் சகோதரன் என்ன விசாரிக்கவில்லை, என் கணவன் என்ன விசாரிக்கலையே, என் மனைவி என்ன விசாரிக்கலையே, ஐயோ நான் வயதாகி போயிருக்கிறேன், என் பிள்ளைகள் என்ன விசாரிக்கலையே. இல்லை, யாருமே விசாரிக்க மாட்டாங்க. நம்மை விசாரிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர்
கர்த்தர் மாத்திரமே, இயேசு மாத்திரம், அவரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்கள். அவரை கட்டியாக பற்றி கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்படியே அவரை பற்றி கொள்ளுங்கள், எருக பற்றி கொள்ளுங்கள். அவர் கைவிட மாட்டார். அவர் இளைப்பாறுதல் தருகிற தேவன். ஆமென். அல்லேலூயா. அப்படியே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தாவே இன்றைக்கு ஆண்டவரே அல்லேலூயா என்னுடைய எல்லா காரியங்களையும் உடைய சமூகத்தில் நான் வைக்கிறேன். என்னுடைய பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்கிறேன். ஆண்டவரே நீர் என்னை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே நீர் என்னை விசாரிக்கிற தேவன். ஆண்டவரே மெய்யாய் நீர் என்னை விசாரிக்கிற தேவன் அப்பா. என்னுடைய எல்லா கவலைகள் பாரங்களையும் உங்கள் மேலே வைக்கிறேன் என்று அப்படியே ஆண்டுடைய சமூகத்தில் அப்படியே அர்ப்பணிங்க, மொத்தமாக அர்ப்பணிங்க. ஆண்டவரே இனி எனக்கு யாருமே இல்லைப்பா, நீர் போதும். ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும் தகப்பனே. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர், கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவித்தவர். பெயரை சொல்லி கூப்பிட்டு என்னை நித்தம் அவர் நடத்தி செல்வதால், பெயரை சொல்லி கூப்பிட்டு என்னை நித்தம் அவர் நடத்தி செல்வதால், எந்தன் கவலை பாரத்தை முற்றும் அவர் மீது வைத்திடுவேன் நான். எந்தன் கவலை பாரத்தை முற்றும் அவர் மீது வைத்திடுவேன் நான். கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை விசாரிப்பவர். அப்படியே கண்களை மூடுவோம். அல்லேலூயா. தேவ சமூகத்திற்கு நேராக நம்முடைய கண்களே இருக்கும். அன்பின் தகப்பனே அல்லேலூயா. இரங்களை விசாரிக்கிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு சில வேத வசனங்களின் அடிப்படையிலே எங்களோடு பேசி இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ முறை நாங்கள் இந்த வசனங்களை படித்திருக்கிறோம் ராஜா. ஆனாலும் இந்த நாளிலே ஒரு விசேஷமான ஒரு அனுபவத்தை எங்கள் வாழ்க்கையிலே நீர் தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. எத்தனையோ தேவ பிள்ளைகள், இதை கேட்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, கவலையோடு பாரத்தோடு யார் என்னுடைய பாரத்தை சுமப்பார், யார் என்னை விசாரிப்பார், யாரிடத்துல போய் சொல்லுவேன் என்று வேதனையோடு கலங்கி இருக்கிற தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுவீராக. உடைய வசனம் பேசட்டும் கர்த்தாவே. உடைய சமூகத்தில் தங்கள் பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்து விட்டு மெய்யான தேவ சமாதானத்தை கண்டுகொள்ளட்டும் அப்பா. மெய்யான தேவ இளைப்பாறுதலை கண்டுகொள்ளட்டும் கர்த்தாவே. அதற்கேற்ற கிருபைகளையும் அதற்கேற்ற தேவ வல்லமையை தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பீராக ராஜா. இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பலப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக அப்பா. நான் இருக்கிறேன் என்று சொல்கிற தெய்வம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் பேசுவீராக ஆண்டவரே. இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக அப்பா. மேன்மையாக நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா கவலைகள் பாரங்களை விட்டு தேவ பிள்ளைகளை ஆண்டவரே சுதந்திரராக கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் செட்டை நிழலிலே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. உன்னதமானுடைய மறைவுக்குள்ளே மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறீர் என்பதை தேவ பிள்ளைகள் உணர்ந்து அதன்படி ஆண்டவருடைய சமூகத்திலே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அப்படியே ஆண்டவருக்குள்ளே மறைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பீராக. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. கேட்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் கர்த்தர் பேசுவீராக. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.